ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், களம் காவல் ஜித்தின் கே ஜோஸோட இயக்கத்தில் மம்முட்டி, விநாயகன் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வெளிவந்திருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலே ரெண்டு சமூகத்துக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேட் பண்ண போக அது ஒரு சீரியல் கில்லிங்கோட லிங்க் ஆகுது. அந்த சீரியல் கில்லிங் யார், அவர் எதுக்காக அந்த மாதிரி பண்ணார், பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் ஹீரோ அண்ட் வில்லனோட கேரக்டர் ஸ்வாப் பண்ணி கேரக்டர் அமைச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மம்முட்டி, விநாயகன் இவங்களோட கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக அமைச்சிருக்காங்க. அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி என்கேஜிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட கேரக்டர்ஸை. விநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலீஸாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாகவும் இருக்குது. சின்ன சின்ன நியூன்சஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை அவர் கொடுத்துருந்தாரு. அதை பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. ஆன் த அதர் சைட் மம்முட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டார்டமுக்கு இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம். இது போக இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஏற்றுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ரோல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு அவருக்கு தனியாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எந்த இடத்துலையுமே ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி இதனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்த சீனுக்கு கட் பண்ணி கொண்டு போனது சூப்பராகவே இருந்துச்சு. அது ஆடியன்ஸை வந்து ஒரு விதத்தில் மதிக்கத்தக்கதாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் இழுவையாக சில இடங்கள்ல காணப்பட்டுச்சு. 2.25 மணி நேரத்தில் இந்த படம் வந்து நமக்கு முடிஞ்சிருது. இந்த படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.